ஜியோ, ஏர்டெல், விஐ எல்லாமே அவங்க பிரைஸ் ரேஞ்சு ஹைக் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம பிஎஸ்என்எல் பக்கம் போகலாமா அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருந்துகிட்ருக்கு. 2G மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 3G அண்ட் 4G ரொம்ப ரேரான ஏரியாவில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. சர்வீஸ் அந்த 4Gயோடைய ஸ்பீடெல்லாம் பார்க்கையில் ஓகே தான், ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். பட் நம்மகிட்ட ப்ரூஃப் தான் எடுக்க மறந்துட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிஎஸ்என்எல் அப்படின்னு பேசையில் நமக்கு ஆகஸ்ட் மந்த்து 4G கொண்டு வந்துருவாங்க. பேக்ரவுண்டில் டிசிஎஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, டாட்டாவுடைய கன்சல்டன்சி சர்வீஸு. அதனால் நமக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது குறை இருக்காது அப்படிங்கிறத நம்பலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த 4G அப்படிங்கிறது இல்லாதனால யாரெல்லாம் இப்போதைக்கு பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக கீபேட் ஃபோன் இருக்கும். அதில் அவங்க விஐயோ இல்லை ஏர்டெல்லோ யூஸ் பண்ணிட்டுரும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பிஎஸ்என்எல் பக்கம் மாறலாம். அது மட்டும் இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு பார்க்கையில் நீங்கள் டியூவல் சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நிலைமையில் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த சிம்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சிம் சும்மா தான் இருக்குது, பட் அதுக்கு தேவையான ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிஎஸ்என்எல் பக்கம் போகலாம். ஏன்னா உங்களுக்கு தேவையான ஓடிபி, இன்கமிங் கால் இதெல்லாம் தாராளமாக வந்துட்டு இருக்கும். 2G இருந்தால் கூட ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸருக்கு தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இப்போதைக்கு இந்த செட் ஆகிட்டு இருக்கு. இருந்த பதில் இல்லை எக்கச்சக்க பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசார்ஜ் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துட்ருக்காங்க. நெட்வொர்க் மட்டும் தான் கொடுக்கல, பட் பிளான்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அப்படி ஒரு சில பிளான்ஸை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத 5 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறதே பிரச்சனையே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பொறுத்தவரையும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பிளான் 397 இருக்குது. 397க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 நாட்கள் வேலிடிட்டி வரும். இந்த 150 நாட்களில் நீங்கள் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் யூஸ் பண்ணிக்கலாம். 30 நாட்கள் மட்டும்தான். அப்புறம் டேட்டா அப்படின்னா 2GB ஃபர் டேக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் நமக்கு 2G, 3G அண்ட் 4G யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர் டேக்கு 100 SMS பண்ணிக்க முடியும். இதெல்லாம் சேர்த்து நமக்கு 30 நாட்கள் தான் வரும். அப்போ ரிமைனிங் இருக்கிற டேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 4 மாதம் இருக்குல்லையா, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த 4 மாதமும் உங்களுக்கு இன்கமிங் கால் வர வேண்டிய கால் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அவுட் கோயிங் கால் பண்ணால் மட்டும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அது உங்களுடைய ப்ரைஸை பொறுத்து. அது மட்டும் இல்லை ஒரு SMS நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிம்மை வேலிட்டியாக இருக்கும், உங்கள் சிம்மு ஆக்டிவாக இருக்கும், டீஆக்டிவேட் ஆகாது. இல்லை அதே போல் இன்ஆக்டிவில் இருக்காது, ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஓடிபி வருது, இன்கமிங் கால் எல்லாமே வரும். நீங்கள் கால்ஸோ இல்லை எஸ்எம்எஸோ மேக் பண்ணணும் அப்படின்னா மட்டும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு சூப்பரான பிளான் தான். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம் எப்பவுமே ஆக்டிவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு சூப்பரான ஒரு பிளான் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளான் 599. இந்த ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நமக்கு 3GB ஃபர் டேக்கு கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக நமக்கு 3GB எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அது கூட 100 SMS ஃபர் டேக்கு நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இதோட வேலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 84 நாட்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் மற்ற நெட்வொர்க்கில் அதாவது ஜியோவில், விஐ, ஏர்டெல் இருந்து பிஎஸ்என்எலுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா என்ன மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம அந்த போர்ட் நம்பர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான பிளான்ஸ் பிஎஸ்என்எல் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் பிஎஸ்என்எல் பக்கம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.